மகன் மாதிரி அவன் சொல்லுவார், நீ வெளியே போம்பாரு, ரெண்டு பேரும் சமாதப்படுத்துன்னு சொன்னார். ரெண்டு பேரும் சமாதப்படுத்துன்னு சொன்னார். எனக்கு எல்லாம் முடியலை, இந்த சூழ்நிலை முடியலை. அவர்கள் திருமதி சசிகலா அவர்கள் ஆசைப்பட்ட பதவியை கொடுப்பேன் என்று சொன்னார். அந்த பதவியை கொடுப்பேன் என்று சொன்னார். அதற்கு மேலே கொடுத்தாச்சு, அந்த பதவி கொடுத்தாச்சு. அதற்கு மேலே அவர் பதவி ஆசைப்பட்டார். அவர் ஆசைப்பட்டது அவர் மட்டும்தான் தெரியும், மற்ற தொண்டர்களுக்கு தெரியாது, உலக மக்களுக்கு தெரியாது. அவர் ஆசைப்பட்டதை கடவுள் என்னிடம் சொன்னார். அவர் என்ன நினைத்தாரோ என்ன சொன்னார், இந்த பதவிக்கு ஆசைப்படுகிறார், நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். அதன்படி அவர் அதுக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது சிறைக்கு செல்வதற்கு முன்பாகவே, உச்சநீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே, உச்சநீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வரப்போகிறது என்பதை தெரிவிப்பதற்கு, அந்த அறிவிப்பு வருவதற்கு முன்பாகவே சிறையிருப்பை கொடுப்பேன் என்று கூறினார். சிறைப்பை கொடுத்தார். சிறையில் இருந்தபோதும் திருமதி சசிகலா அவர்களை பற்றி என்னிடம் பேசினார். தற்போது